அனைவருக்கும் வணக்கம். ரிஷபராசி அன்பர்களுக்கு 26/4/2026 முதல் 2/5/2026 வரை, சித்திரை மாதம் 13 முதல் சித்திரை மாதம் 19ஆம் தேதி வரை ரிஷபராசிக்குண்டான பலன். ரிஷபராசி அன்பர்கள் மிகவும் தைரியசாலிகள், எண்ணியது எண்ணியபடி நிறைவேற்றி கொள்ளக்கூடியவர்கள், அபிலாசங்கள் பூர்த்தி அடையக்கூடிய காலம். அவருடைய மனதில் இருக்கக்கூடிய எண்ணங்கள் பிரதிபலிப்பு. சொல்லுவாங்க பழமொழி, என்னை பார்க்குற மாதிரி நீ இருக்கடா, என் சின்ன வயசுல நான் என்னென்ன கனவு கண்டன அத்தனையும் நீலாம் நிறைவேற்றுறேன்னு சொல்லுவோம். அந்த மாதிரி நீங்க பிரதிபலிப்பாக திகழ்வீங்க. இந்த வாரம் சுக்கிர பகவான் உங்களுக்கு ஆட்சி பலத்தோடும், சூரிய பகவான் 12ஆம் இடத்துல இருந்தாலும் உங்களுக்கு தைரியம், வீரியம், பராக்கிரமம் அனைத்தும் கொடுக்கும். ஜெயித்தே ஆகணுங்கிறது மன வைராக்கியம் உங்களுக்கு கொடுத்துரும். அதனால் உங்களுக்கு பெரிய நன்மை உண்டாகும். குரு பகவான் உங்களுக்கு 2ஆம் இடத்துல துணையாக இருக்கிறார். குரு பகவான் உங்களுக்கு துணை புரியும் போது தன பிராப்தம் அதிகரிக்கும், செல்வம் செல்வாக்கு உண்டாகும். இருப்பினும் பூர்வீகத்தில் இருக்கக்கூடிய நிலப்பலங்கள் சற்று கவனம் செலுத்துவது சிறந்தது. சனி பகவானும் செவ்வாய் பகவான் இணைந்து இருக்கும்போது பூமிக்காரகன் சேர்ந்து இருக்கிறார், உங்க லாபஸ்தானத்துல இயங்குறார். உங்க பூர்வீக சொத்துல ஏதேனும் பிரச்சனை இருந்தால் அது சரி செய்து கொள்வது சிறந்தது. திருமணம் கூடும், திருமணத்துக்குண்டான பாக்கியம் அதிகரிக்கக்கூடிய தன்மையே கொடுக்கும். விட்டுப்போன உறவுகள் மீண்டும் இணையும். ரொம்ப நாள் ஏற்கனவே பார்த்த வரன் விட்டு போச்சு, மறுபடியும் அதே வரன் வருது, பார்க்கலாமா, பார்த்து நீங்க முடிவு செய்து கொள்ள வேண்டும். அதான் விட்டு போன உறவு கிடைக்கும். சந்திரன் கேது 4ஆம் இடத்துல இருக்கும்போது மனதில் ஒரு ஐயப்பாடு, குழப்பம், தேவையற்ற மனதில் இருக்கக்கூடிய செயல் அனைத்தும் கொடுத்து கொண்டே இருக்கும். உங்களுக்கு 3ஆம் அதிபதி சொல்லக்கூடிய கிரகம் 4ஆம் இடத்துலையும் 5ஆம் இடத்துல இந்த வாரத்தில் அமரும் போது உங்களுக்கு தேவையில்லாத கற்பனைகள் வளர்ந்து கொண்டே போகும். மன கட்டுப்பாட்டோட வைத்துக் கொள்ளணும். இந்த காலத்தில் யாருக்கிட்டையும் உங்களுடைய ஒப்பீனியன் கேட்கக்கூடாது. நீங்களே ஒரு ஜட்ஜ்மெண்ட் கொடுத்துக் கொள்வதே சிறந்தது. நானே ராஜா நானே மந்திரிங்க மாதிரி உங்களுக்குள்ள நீங்களே ஒரு ஆலோசகர்களாக இருந்து கேள்விகள் நீயே, பதிலும் நீங்களே அப்படிங்கிற மாதிரி வந்துடணும். பிறர்கிட்ட நீங்க உதவி கேட்கும் போது கேதும் சந்திரன் சேர்ந்து இருக்கும்போது முயற்சி ஸ்தானாபதி, நட்பு ஸ்தானாபதி சொல்லக்கூடிய கிரகம் கேதோட சேரும்போது தவறான வழி கிடைக்கும். அவை சற்று நிதானித்து கவனமா செலுத்தணும். ராகு பகவான் உங்களுக்கு 10ஆம் இடத்துல இருக்கும்போது தொழில் மேன்மை அடையக்கூடிய தன்மை. புதிய புதிய தொழில்கள் மனதில் ஓடும். என்னடா இவ்வளவு காலம் ஏதேனும் செய்யணும் அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தா இந்த காலத்துல எதுவுமே நம்மளுக்கு கூட மாட்டேங்குது. எது செய்தால் நம்மளுக்கு ஒரு வெற்றி பெறக்கூடிய தன்மை கொடுக்கும். நம்ம மனதில் இருக்கக்கூடிய ஐயப்பாடு எப்பொழுது களையிறது, குடும்பம் அப்படியே இருக்குது, இதனால் நம்மளுக்கு என்ன முன்னேற்றம் அப்படின்னு எதிர்பார்த்தவங்க அந்த எதிர்பார்ப்பு பூர்த்தி அடையும். 10ஆம் இடத்துல இருக்கக்கூடிய ராகுவும் 11ஆம் இடம் இருக்கக்கூடிய சனியும் செவ்வாய் பகவான் உங்களுக்கு உறுதுணையாக இருந்து செயலாற்றுவாங்க. உடல் ரீதி சற்று கவனம் செலுத்த வேண்டும். மனதில் இருக்கக்கூடிய குறைபாடு, ஐயப்பாடால் மனசோர்வு உண்டாகும். ஆகவே நிறைய தேவையில்லாத மனக்குழப்பத்தை நிவர்த்தி செய்து கொள்வதே சிறந்தது. அதனால் உங்களுக்கு கேதுவும் சூரியன் உங்களுடைய பாதகமாக கிரகமாக இருப்பதால் சந்திரன் அதிலே இருக்கும்போது மனக்குழப்பத்தை கொடுத்து கொண்டே இருக்கும். ஆகவே இந்த நேரத்தில் இந்த செயல் செய்தால் வெற்றியா அப்படிங்கிறது நீங்க வந்துடுவீங்க. ஆனா வெற்றி பெற்றே தீர்வீங்க. செவ்வாய் சனி உங்களுக்கு துணையாக இருப்பதால் வெற்றி மேல் அடையக்கூடிய தன்மை கொடுக்கும். மனதில் இருக்கக்கூடிய குறைபாடு இறைவன்கிட்ட ஒப்படைக்கும் போது அது தானாவே மாறக்கூடிய தன்மை கொடுக்கும். சுக்கிரன் ஆதிக்கம் பெற்ற ராசி ரிஷபராசி. ஆகவே சுக்கிர பகவான் உங்கள் ஆட்சி வீடாக இருந்து அதிலே சுக்கிரன் இருப்பதும் சிறந்த பலன் கொடுக்கும். ஆகவே இந்நேரத்தில் நம்ம விட்டு போன உறவு கிடைக்கிறது மட்டுமல்லாது திருமண பாக்கியம் கூடும், புத்திர பாக்கியம் உண்டாகும், தொழில் மேன்மை அடையும், கல்வி செல்வம் உண்டாகும். அத்தனையும் நம்மளுக்கு கொடுக்கும். படிக்கிற குழந்தைகளுக்கு நல்ல ஒரு படிப்பை உருவாக்கக்கூடிய தன்மை இந்த ரிஷபராசிக்காரர்களுக்கு கிடைக்கும். மேலதிகாரிகிட்ட நல்ல ஒரு பாராட்டுதல் உருவாகும். தேவையற்ற மனதில் இருக்கக்கூடிய தன்மை, நிராசையான மனமாக இருந்தது,
இந்த நேரத்தில் அந்த நிராசை நம்மளுக்கு நிறைவேறுமா அப்படின்னா அந்த நிராசையான மனம் பூர்த்தியாகக்கூடிய தன்மை கொடுத்துரும். ஆகவே இந்த ரிஷபராசிக்காரர்கள் இறைவனை சார்ந்து இருப்பதே சிறந்தது. குரு பகவான்களுக்கு பக்கத்துணையாக இருக்கிற குரு சமாதி உள்ள இடத்துல போய் வழிபாடு செய்யணும். லட்சுமி தேவி வழிபாடு செய்து கொள்ளும் போது உங்களுக்கு கைமேல் பலன் கொடுத்துட்டே இருக்கும். குரு மகான்கள் தரிசனம் எதுக்கு நம்மளுக்கு தேவை? விடாமல் இருக்கக்கூடிய பிரச்சனை ஒரு ஆலோசகராக இருந்து ஒரு மகான்களால் மட்டுமே நம்மளுக்கு தீர்வு காண முடியும். பெரிய மனிதர்களே, நடுத்தர மனிதர்களே, கீழான மனிதர்களே, இந்த 3 தரமாக நம்ம பிரித்து வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். இந்த காலத்துல நம்ம அதுல எந்த ரகத்துல நம்ம வாழணும்ங்கிறது நீங்க தான் முடிவு செய்து கொள்ளணும். உயர்வான மனிதனாக வாழணும்னா விடாமுயற்சியாகவே நீங்க வெற்றி பெற முடியும். அதுக்கு நம்மளுக்கு தேவை உறுதுணையாக அந்தந்த காலத்துக்கு ஏற்றபடி இறைவனை சார்ந்து வழிபாடு செய்து கொள்ளும் போது உங்களுக்கு கைமேல் பலம் கொடுக்கும் சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.